ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏதேன் முதல் பெத்லகேம் வரை அற்புத பிறப்புகள். நம்முடைய மேசியா பிறப்பதற்காகவே அற்புத பிறப்புகள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு யூதாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் வேர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் யூதா கோத்திரத்தில் வந்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யூதா, அவருடைய பிறப்பு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் பிறக்கிறார் என்கிற காரியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நிதானமாக வாசிக்க கேட்போம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று. லேயாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அற்பமாய் எண்ணப்பட்டவள். அவளுக்கு கூச்ச பார்வை இருந்ததாக சொல்லுகிறார்கள். அவளுடைய இருதயம் மென்மையான இருதயம், டெண்டர் ஹார்ட். அவளை யாக்கோபு அற்பமாக எண்ணினான். லாபான் அவளைத்தான் முதலாவதாக திருமணம் செய்து கொடுத்து விட்டான். இப்பொழுது ராகேலையும் திருமணம் செய்து கொள்ளுகிறான். 7 நாட்கள் லேயாளுக்கான திருமண சடங்குகளை அந்த கலாச்சாரத்தின்படி நிறைவேற்றிவிட்டு லேயாளையும், அதாவது ராகேலையும் யாக்கோபு திருமணம் செய்து கொள்ளுகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது 2 பேரும் இவனுடைய மனைவிகளாய் இருக்கிறார்கள். லேயாள் பிள்ளைகளை பெறுகிறாள். லேயாள் அவளுடைய அந்த அற்பமான அந்த நிலைமை, அதாவது ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாள் லேயாள். அந்த நிலைமையில் முதலாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். முதலாவது ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அவனுக்கு ரூபன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். கர்த்தரினுடைய சிறுமையை பார்த்தருளினார், கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? ரஹா பென். அதாவது கர்த்தர் என்னை பார்த்தார், கர்த்தரின் சிறுமையை பார்த்தார், எனக்கு ஒரு மகனை கொடுத்தார், ரூபன். அடுத்தது ராகேல், அவள் கர்ப்பவதி ஆகவில்லை. லேயாளை திரும்பவும் கர்ப்பவதி ஆகிறாள். அடுத்த முறை கர்ப்பவதி ஆகிறாள். அந்த வசனத்தை நாம் 32வது வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். இப்பொழுது நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை அற்புத விதமாய் நான் கர்ப்பந்தரிக்க செய்தார். கர்த்தர் என்னுடைய அற்பமான விஷயத்தை பார்த்தார், என்னுடைய அந்த விஷயத்தை கேட்டார். ஷிம்ஓன், God heard and God accepted. அதாவது தேவன் என்னை கேட்டார், தேவன் என்னை அங்கீகரித்தார். அதுதான் ஷிம்ஓன் என்கிறதான பெயரினுடைய அர்த்தம். ரூபன், 2வது ஷிம்ஓன். அடுத்து 3வது முறையும் ஒரு முறை அவள் கர்ப்பமாகிறாள். அதை அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அட்டாச்ட் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பேர் வச்சா? God saw me and God gave me a son. 2வது என்ன பெயர் வைக்கிறா? God heard and God accepted me. 3வது என்ன பெயர் வைக்கிறா? அட்டாச்ட் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். இப்போ இந்த விஷயத்தில் யாக்கோபு கண்டுக்கவே இல்லை. அவன் சிறுமையாயிருந்தான், அற்பமாய் எண்ணப்பட்டாள். இப்படி அவளுடைய நிலைமைகளை அவள் அங்கே விளக்குகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
புருஷன் என்னோடு சேரவில்லை. இந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்து விட்டார். ஆகினால அவள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் எவ்வளவு வேதனையினுடைய அந்த அனுபவத்தில் அவள் பெயர் வைக்கிறாள் என்பதை பாருங்கள். கடைசியாக 4வதாக ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு அவள் என்ன பெயரிடுகிறாள் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி, கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லி பெயர் வைக்கிறாள். அதை 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று. ஜூடா என்கிறதான பெயர் எபிரேயத்தில் யகூதா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த யகூதா என்கிறதான இந்த பெயர் எடா என்கிறதான வேறு வார்த்தையிலிருந்து வந்ததாகும். அதனுடைய பொருள் துதி அல்லது கிவ் தேங்க்ஸ், டு கிவ் தேங்க்ஸ், கர்த்தருக்கு நன்றி சொல்லுதல் என்பதுதான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு தேங்க் பண்ணினது லேயாள் தான், எடா என்கிறதான வார்த்தையோடு கூட. இந்த லேயாள் தான் ஆண்டவரை துதித்தாள். முதலாக ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னவள் இந்த லேயாள் தான். இப்போ யூதா என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி. இந்த கோத்திரத்திலே யார் பிறந்தது என்று சொன்னால் நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது யூதர்களுடைய ஒரு மனப்பான்மை, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் என்று சொல்லுவார்கள். நன்றி உணர்வு உள்ள ஒரு மனப்பான்மை. நமக்கு என்ன தேவை என்று சொன்னால் நன்றி உணர்வு உள்ள ஒரு மனப்பான்மை தேவை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார், நம்முடைய எளிமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். நாம் அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்தார். அந்த சூழ்நிலைகளை அவள் எவ்வளவு அழகாக கையாள்கிறாள் என்பதை பாருங்கள். கர்த்தர் பார்த்தார், ஒரு மகனை கொடுத்தார், ரூபன். கர்த்தர் கேட்டார், அங்கீகரித்தார், சிமியோன். கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார், லேவி. ஆகையால் நான் என்ன செய்வேன், ஜூடா, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்போ இந்த கோத்திரத்தில் வந்தவர் தான். இந்த கோத்திரத்தில் யூதா வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து யூதாவினுடைய கோத்திரம், பிரைஸ் தி லார்ட், துதி நன்றி என்கிறதான கோத்திரத்தில் யார் வருகிறார்? நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவை என்ன, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய தேவை என்ன என்கிற கேள்விக்கு நாம் பதில் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார், நம்முடைய எளிமையை கண்ணோக்கி பார்த்தார். நாம் அற்பமாய் எண்ணப்படுகிறோம் என்பதை நம்முடைய பிதாவாகிய தேவன் கண்ணோக்கி பார்த்தார். ஆகையினால அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த பூலோகத்தில் நமக்காக அவருடைய குமாரனை இந்த பூலோகத்தில் அனுப்பினார். என்னுடைய சிறுமையிலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்காக, என்னுடைய அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த எண்ணத்திலிருந்து மக்கள் என்னை எண்ணினார்களே, அவர்களுக்கு முன்பாக என்னை உயர்வாக நிறுத்துவதற்காக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டேன், யாருமே என்னை சேர்த்து கொள்ளவே இல்லை, என் கூட அட்டாச்சாக யாருமே இல்லை, யாருமே வரல. அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்தார்? எனக்காக அவருடைய குமாரனை அனுப்பினார். இந்த குமாரன் எனக்காக வந்தபடியினால நான் கர்த்தருக்கு துதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நான் சொல்லுகிறேனே. எதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை ஒரு சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து என்னை வேறு சூழ்நிலைக்கு ஆண்டவர் என்னை மாற்றினார். ஆகையினால நான் ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறேன்? நன்றி சொல்லுகிறேன். இந்த நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேண்டும். இந்த நன்றி உள்ள இருதயத்தை யார் தான் நமக்கு தரணும்னு சொன்னால், கர்த்தர் தான் நமக்கு தரணும். சங்கீதம் 111 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை வாசிக்கலாம். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். இந்த நாட்கள் நாம் கர்த்தருடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நாட்கள்.
நினைவு கூற வேண்டிய நாட்கள். என்ன நாட்கள் நீங்க கேட்கலாம். கிறிஸ்து பிறந்தாரே, அது என்னது? கர்த்தர் தம்முடைய அதிசயமான செயலை நினைவு கூற பண்ணுகிற நாட்கள் இந்த நாட்கள். கிறிஸ்து பிறந்தது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயமான காரியம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? அதிசயமான செய்கை ஆண்டவர் செய்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பிறப்பை சொல்லும் பொழுது அவர் அதிசயமான பிறப்பு. அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. ஆம், நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குங்க, அதிசயமானவர். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்தீர்களா? அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய மகனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினேன். அது அதிசயமான ஒரு பிறப்பு. அந்த அதிசயமான கிரியையை நீ நினைவு கூற வேண்டும். நினைவு கூர்ந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இந்த கர்த்தர் என் மேல் எப்படி இருக்கிறார்? மன உருக்கமாய் இருக்கிறார். இரக்கமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். மற்றவர்கள் எனக்கு இறங்கவில்லை. மற்றவர்கள் என் மேல மன உருக்கமாய் இல்லை. மற்றவர்கள் என்னை உதாசீனமாய் எண்ணினார்கள். ஆனால் கிறிஸ்துவோ என்னில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் மேலே அன்பு கூர்ந்தாரே. ஆகினால இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நான் செய்ய போகிறது என்ன என்று சொல்லி கேட்டார். கிறிஸ்து எனக்காக பிறந்தார், ஆகியனால நான் என்ன செய்ய போகிறேன்? பிரைஸ் தி லார்ட், நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சொல்ல போகிறேன். இந்த கிறிஸ்மஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிஜமான கிறிஸ்மஸாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி சொல்லுங்கள், கிறிஸ்துவிற்காக, கிறிஸ்து பிறப்பிற்காக. அப்பொழுது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக மாறி விடுவார். கிறிஸ்து நம்மோடு இணைந்து விடுவார். நாம் கிறிஸ்துவோடு இணைந்து விடுவோம். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இணைந்து விடும் பொழுதுதான் அது கிறிஸ்மஸாக மாறுமே. அந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு துதி சொல்லுகிற கிறிஸ்மஸாக அமையட்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த அற்புதமான நேரத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ரூபன், சிமியோன், லேவி, கர்த்தர் ஒரு மகனை தந்தார். கர்த்தர் என்னை கேட்டார். கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். யாக்கோபு என்னை சேர்த்து கொள்ளவில்லை. யாக்கோபு என்னை கேட்கவில்லை. ஆகையினால நான் இப்பொழுது கர்த்தரை துதிக்கப் போகிறேன் என்று சொல்லி யூதா என்று பெயர் வைத்தாளே அந்த லேயாள், அற்பமாய் எண்ணப்பட்டவள். அந்த கோத்திரத்தில் நீர் எங்களுக்காக வந்தீர் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய அதிசயமான செய்களை நினைவுகூர செய்கிறீர். இந்த நாட்களிலே கிறிஸ்து எங்களுக்காக அதிசயமாக பிறந்தார். மன உருக்கமாய் எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிற கிறிஸ்துவுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.